இவங்க என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் இவங்க பாடிக்கு ஷேப்பே இருக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவரோட நான் ஸ்ட்ரென்த்துக்காக தான் ஒர்க் அவுட் பண்றேன், என்னோட உடம்ப காட்டுறதுக்கு இல்ல. பட் சூர்யாவை நம்ம பேசுற அளவுக்கு ஜோதிகா வந்துட்டு பெருசா பேச மாட்டேங்கிறோம். கார்டியோ மிஷின்லயே கிக்கிங்லாம் பண்றாங்க. விமன் தன்னை டேக் கேர் பண்றது வந்து இங்க செல்ஃபிஷாவே தான். மசில்ஸ் விட்டுருங்க, வெயிட் லாஸ் விட்டு. இவங்க தான் ஜோதிகா, ஆக்டர் சூர்யாவோட ஒய்ஃப். இவங்களுமே ஆக்ட்ரஸ் தான், இவங்களுமே ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். இவங்கள நீங்க குஷி மூவி, நீ இடுப்ப பார்த்த தம்மா தூண்டியடா இதை நாங்க பார்த்துட்டு மாக்கோம். உனக்கே அது தான் இருக்குது. நீங்க சந்திரமுகி மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. சூர்யா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவரோட 7ஆம் அறிவு பிசிக்கா இருக்கட்டும், தென் வாரணமாயிரம், இந்த மூவில எல்லாம் சூப்பராகவே பிசிக்கை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அதே அளவுக்கு ஜோதிகாவும் நிறைய டெடிகேஷன் கொடுத்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சூர்யாவை நம்ம பேசுற அளவுக்கு ஜோதிகா வந்துட்டு பெருசா பேச மாட்டேங்கிறோம். ஜோதிகா மேமோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இவங்களோட ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 56 கேஜி இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இவங்க 46 ஏஜில் இருக்கிறாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை, நம்மளுக்கு அது தேவையும் இல்லை. இது இருந்தாலே நம்ம இதை வச்சு நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரி பிஎம்ஆரை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இவங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து 1750 கிட்ட அரௌண்ட் வருது. டெட்லிஃப்ட்ல 82 கேஜி முடியல போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. 25-30 ஏஜுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் ஒர்க் அவுட் அண்ட் வாக்கிங்கே ஒரு 5 கிலோமீட்டர் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கார்டியோ மிஷின்லேயே கிக்கிங்லாம் பண்றாங்க. ஒரு 308 கேஜி போட்டுட்டு இருக்காங்க. இந்த வெயிட் இப்போ முடியும் நான் லிஃப்ட் பண்ணவே இல்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். உங்களோட ஒர்க் அவுட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் இப்போ முடி பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஹிட், அதாவது இதுதான் ட்ரெயின் பண்ணுறாங்க. இதில் வந்து கேலரிஸ் வந்துட்டு நல்லாவே பேர்ன் ஆகும். நீங்கள் 1 hour பண்ணீங்கனாலே இதுலேயே அட்லீஸ்ட் ஒரு 500 கேலரிஸ் வச்சு பேர்ன் ஆயிரும். கார்டியோ மிஷினில் ரன் பண்ணுறது வந்துட்டு நார்மலாகவே ரன் பண்ணலாம். அவங்க பார்பல் இப்படி வச்சுட்டு போகிறது வந்துட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்தோம்னா இன்னும் கேலரிஸ் கொஞ்சம் பேர்ன் ஆகுன்ற ரீசன்னால டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
ஒரு விமன் தன்னை டேக் கேர் பண்றது வந்து இங்க செல்ஃபிஷாவே தான் ட்ரீட் பண்ணும். ஷி ஹாஸ் டு சாக்ரிஃபைஸ். அதுதான் அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட். Of course, Surya is an inspiration எல்லாமே, but it came late to me. ஏன் ஹெல்த் நான் பார்க்கணும்? First of all, I have to see my health. I have to see strength. Muscles விட்டுருங்க, weight loss விட்டுருங்க, எல்லாமே விட்டுருங்க. Strength building. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்துட்டு பண்ணுங்க. உங்கள் சேஃப்டிக்காண்டியோச்சு அட்லீஸ்ட் நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணீங்கன்னா தான் லாங் டேர்மில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயத்தில் அது ஹெல்ப் பண்ணும். போனில் வந்துட்டு வீக் ஆகிறது, அப்புறம் நிறையா இடுப்பு வலி அது இதுன்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இனியோச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோதிகா மேமோட டயட் பிளான் பார்த்துடலாம். உங்க டயட் பிளான் வந்துட்டு பெருசாக எதுவுமே அக்யூரேட்டாக சொல்லலை. இன்டர்நெட்டில் பார்த்த வரைக்கும் இவங்க வந்துட்டு ப்ரோட்டீன், தென் ஸ்ப்ரவுட்ஸு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ்லாம் அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை வச்சு நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணி இப்படி இருக்கலான்ற மாதிரி நான் ஒரு டயட் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இவங்க 4 இட்லி, தென் 5 எக் ஒயிட் சாப்பிட்ருக்கலாம். தென் லஞ்சுக்கு வந்துட்டு 300 to 400 கிராம் பாயில்டு ரைஸும், தென் 150 கிராம் வெஜிடபிள்ஸும் எடுத்திருப்பாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு அவங்க 1 ஆப்பிள், தென் பனானா, தென் 1 க்ரீன் டீ அது மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். டின்னருக்கு வந்துட்டு அவங்க 100 கிராம் ஓட்ஸு, தென் 100 கிராம் வெஜிடபிள்ஸ், தென் 1 பனானா இது மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்ட்டு என்னோட ஒரு அசம்ஷன். இதை நான் டயட் ஃப்ரேம் பண்ணதில் வந்து இவங்க என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் சொன்னாங்களோ எல்லா நியூட்ரியன்ஸும் கவர் ஆகிருக்கு. இது மாதிரி எந்த ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. இப்போது உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஹரி.